ஓகே. ஸோ அதனால என்னமாகும், இது மோகன்லால் வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்காரு. அவர் வந்து ஒரு திஷ்யம் படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படம் வந்து 100 கோடி ரீட்டு பிளாக் பாஸ்டர் ஆகுது. ஸோ எல்லாரும் வந்து ஃபோன் பண்ணாங்க, படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, 2வது படம் பண்ணுறீங்களா, 2வது படம் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு. ஸோ ஒரு கதையில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னென்ன ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து எங்கள் குடும்பமோடு இருப்பாங்க. மோகன்லால் சார், மீனா மேடம், ஈஸ்டர் அனில், அப்புறமா ஆசிஃபா ஹுசைன், இவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி அந்த இன்சிடெண்ட்டுக்கு வந்து இவங்க எல்லாம் நார்மல் ஆகிட்டாங்க. அந்த ஆசிஃபா ஹுசைன் தான் கொஞ்சம் மைண்ட் டிப்ரெஷன் ஆகி அப்புறமா அந்த சைக்காலஜிஸ்ட் போயிட்டு குணமாகி அதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்க. மீண்டு வந்தோடனே வந்து மோகன்லால் சார் ஃபஸ்ட்டு பொண்ணு ஆசிஃபா ஹுசைனுக்கு கல்யாணம் பார்க்கறதுக்கு மேரேஜ் அலையன்ஸ் பார்ப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசி முடிப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ போட்டு கொடுத்து இந்த மாதிரி பொண்ணு வந்து சைக்காலஜி அவர் செக்ஷுவல் இது பார்த்தவா அப்படி இப்படி கனாபெல்லாம் சொல்லிட்டு போட்டு கொடுப்பான். அந்த மோகன்லால் சார் பொண்ணு பார்க்க வராங்களா, அவங்க வீட்டுக்கு ஒன்றா அவங்க கல்யாணம் கேன்சல் பண்ணி இந்த ப்ரப்போசல் வேணாம் சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரப்போசல் வேணாம் சொல்லிட்டு அப்புறமா என்னமா பண்ணுவாங்க, அப்புறமா வந்து அப்போ நாங்கள் கதையே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இதுக்கு முன்னாடி நார்மல் லைஃப் ஆகும். ஓகே, அப்போ மோகன்லால் சார் வந்து கண்டுபிடிப்பார் இதெல்லாம் யார் பஞ்சா சொல்லிட்டு. அவரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரராக இருக்கார், ரிட்டையர்டு போலீஸு. ஸோ அவர் வந்து இந்த படம் வந்து திஷ்யம் படம் வந்து இந்த ஆன்லைன் யூடியூப்பில் லீக் ஆனு அவரும் சிராஜ் வேணுமானும் திருவனந்தபுரம் போயிட்டு அங்கே போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போனால் இந்த மோகன்லால் சார் ஓல்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு இந்த மாதிரி எப்படி இருக்கீங்க அப்படிதான் கேட்பாங்க. ஓகே, ஸோ அவர் மூலயமா இதெல்லாம் பண்ணது யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்பர் கிடைக்கும். நம்பரில் பார்த்தீங்கன்னா அவர் தெரிஞ்சவர் தான். ஓகே, கூடவே இருந்தவர். ஸோ அவர் வீட்டுக்கு போய் அடித்து கேட்பார் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு. ஸோ அப்பா அவர் சொல்லுவார், இல்லை சார் நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா அவங்க